அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பி குருஸ் தமிழிலிருந்து கார்த்திக் அவர்கள். வணக்கம் ஜி. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். அன்றாட நிகழ்வுகளை நம்ம சகஜமா கடந்து போனாலும் சில இடங்கள்ல அத்தியாவசியமா நம்ம பேச வேண்டிய அவசியத்துல இருப்போம். அப்படி பார்த்தோமே என்றால் அதுல ஒரு விஷயமாக முதலமைச்சர் தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் சமூக விடுதியில போய் ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு. ஸ்டூடெண்ட் எல்லா இடத்துலயும் பிரச்சனை, நிறைய இஷ்யூஸ் சொல்றாங்க. உணவு தரமானதா இல்ல, புழுவா இருக்குன்ட்டு. உடனே மறுநாளே அது சரி செய்யப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்களோ தாவேகா அரசு? ஃபாஸ்ட், அது ஸ்பீடு, அது அவங்களோட இன்ஸ்டால பரவத ஒட்டிட்டா. பட் இந்த அதிரடியான ஆய்வு வந்து பொதுவா நம்ம பார்த்துருப்போம். சென்ற ஆட்சியெல்லாம் ஆய்வுன்னு ஒன்று போவாங்க. அவங்களுக்கு முன்னாடியே கேமரா போயிடும். கேமரா போன அப்புறம் அங்கே வந்து மாணவர்கள் இல்லை யாராவது ஒரு பெற்றோர்கள்லாம் நின்றுட்டு வந்து அப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நாங்கள் உங்களால தான் இங்கே நீங்கள் படிக்கிறோம், அந்த 1000 ரூபாய் காசே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலன்னா எங்களுக்கு இங்கே அடுப்பே எரியாது அப்படின்னு ஒரு அப்படியே சென்டிமெண்ட்டாக தாக்குவாங்க, அப்பா 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 அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த தடவை நிஜமாவே ஒரு ஆய்வு போன மாதிரியே நமக்கு தெரியுது. ஏன்னா அங்க இருக்கிற மாணவர் ஒரு வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். ஒரு சீஃப் மினிஸ்டர்டே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். அப்ப யாருமே அவரை வந்து தடுக்கல. இதே மற்ற ஆட்சியில் நம்ம பார்த்திருப்போம், பக்கத்துனாலே கன்னத்துல அரைகிறது, ஏன்னா தொடாத, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து ஒரு மாணவர் வந்து ஃபுல்லா குற்றச்சாட்டு சொல்றாரு. என்னென்ன இங்க வந்து சாப்பாடு சரியில்லை, புழு பூச்சியா இருக்கு, போராட்டம் பண்ணா அடுத்தது சாப்பாடு நல்லா வரும், நைட்டு இத்தனை மணிக்குள்ள வர சொல்றாங்க, யூபிஎஸ்சி போன்ற படிக்கிறவங்களுக்கு தான் இங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்கு, அதை வந்து நைட்டு அன்டைம்ல வந்தா கூட்டிடுறாங்க அப்படின்னு அது சொல்றாரு. வாலிபால் கோர்ட், இங்க விளையாட்டு மைதானம் ஒரு பேருக்கு இருக்கு, அது ஆனா எதுவுமே வந்து அசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா குற்றச்சாட்டு சொல்றாரு. என்னென்னலாம் இங்க ஒரு சிக்கலா இருக்கோ, அவங்களுக்கு சிரமமா இருக்கோ, அது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. சொன்னது உடனேயே இந்த ஆட்சி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதா. அதாவது அந்த ஹாஸ்டல் மெனுல உறுதிப்பட நல்ல இதுதான் இருக்கணும், தரமான உணவு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த இட்லி சப்பாத்தி எல்லாம் போடாம இருந்திருப்பாங்க, ஏன்னா அந்த எல்பிஜி தட்டுப்பாடை வச்சு அவங்க காரணம் காட்டி. பட் இதை இல்லை, இனிமே வரும் நாட்கள்ல இந்த இட்லி சப்பாத்தி எல்லாம் அங்க போடணும். வாலிபால் கோர்ட், அங்க விளையாட்டு மைதானத்தை அசஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நைட்டு 12 மணி வரையும் மாணவர்கள் வரலாம். ஏன்னா அந்த சொன்ன மாதிரியே யூபிஎஸ்சி சில பேர் வந்து பண தேவைக்காக வெளியில போய் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லாம நைட்டு 12 மணி வரையும் வரலாம். இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும். இதெல்லாம் மானிட்டர் பண்ணி ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இது உண்மையாவே நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பட் இதுல நம்ம என்னன்னா, திராவிட கட்சிகள் வந்து பொதுவா அவங்க சொல்லுவாங்க, சமூக நீதிங்க, நாங்க தான் இங்க வந்து தமிழகத்துல சமூக நீதியை காக்கிறோம், நாங்க இல்ல அப்படின்னா இங்க சமூக நீதியே இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அத திமுறாவே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பட்டியல இவரை வந்து டாக்டராவோ ஏன் ஜட்ஜாவோ வரதுக்கு காரணம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திமுறாவே மேடையில பேசுனதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப வெளிச்சத்துக்கு வருது எந்த அளவுக்கு இவங்க சமூக நீதியை அந்த திராவிட அரசாங்கம் கட்டி காத்திருக்காங்கன்னு. இதற்கு அங்க பக்கத்திலேயே அதோட அமைச்சர் திரு வன்னியரசு அவருக்கு வந்து கூடையே நிக்கிறாரு. அவர் வந்து வெளியில வந்தோடனே, இப்படி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை, அவரே வந்து பொறுமையா கேட்கிறாரு, அடுத்த நாள் இப்படி ஒரு உத்தரவு போடுறாரு, எனக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற. இவரே தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமூக நீதி காவலர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சோ இவங்க சமூக நீதி, அதுவும் யார், அந்த மக்களுக்காகவே நாங்க கட்சி ஆரம்பிச்சு அந்த மக்களுக்காகவே போராட்டம் பண்ற அப்படின்னு சொல்லி கொடுக்குற இந்த விசிகா, இந்த கட்சிகள் தான் திராவிட கழகத்தை சமூக நீதி காத்த காவலர்கள் அப்படின்னாங்க. இதே ஜோசப் விஜய் அவர்கள் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னாங்க. சோ எந்த அளவுக்கு இதை விஜய் அவர்களே உற்று கவனிக்கணும். இந்த கூட்டணியில் இருக்க விசிகா வந்து அவங்க சொல்றது எதுவுமே நம்பாம, ஏன்னா இதே வாய் தான் முன்னாடி திமுக சமூக நீதினு சொல்லியும் வேங்கை வயலுக்கு இன்னி வரைக்கும் வாய் கூட திறக்கவே கிடையாது. அப்போ ஒரு வார்த்தை வேற ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா தோழமை சுட்டுதல், அது மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இருந்த
இந்த கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் ஆகுனா வந்து உத்தரப்பிரதேசம் நடக்கிறதுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடக்கிறதுக்குலாம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா இங்க தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு அவலநிலை இருக்கே அப்படிங்கறத எதிர்த்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு போராட்டமோ எதிர்ப்புமோ பண்ணதே கிடையாது. மதிமுக அவர் சொல்லவே வேணாம். அவர் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, இல்லைங்க கூட்டணியில இருந்துட்டு நான் பேசுறது நல்லா இருக்குமா, அது தர்ம சங்கடத்துக்கு வெளியில வந்துதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பெல்ட் அடிப்பார். சோ இந்த ஒரே ஒரு ஆய்வு எப்படி இந்த பார்ட்டி ஃபண்டு அந்த டெண்டர்லாம் ரத்து பண்ணி அந்த பார்ட்டி ஃபண்டை வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஊழல் திமுக அரசு செஞ்சதை வெளிக்கொண்டு வந்தாரோ, இந்த ஒரு ஆய்வு வந்து சமூக நீதி அப்படின்னு பொய் சொல்லிட்டு திராவிட கட்சிகள் இங்க ஆண்டாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஆய்வே பெரிய 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 ஒரு முன் உதாரணம். இது ஒன்னே போதும், திராவிட கழகத்துக்கும் சமூக நீதிக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு அழகா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயமா கூட இருக்கு அந்த விஷயம். பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் எல்லாம் ஓரணியில இணையறாங்க, இந்த தாவேக அரசு எதிர்க்கணும்னா, முதலமைச்சர் விஜயை எதிர்க்கணும்னா அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்காரு. உண்மையாகவே திமுக 2 தசாப்தங்களாக பாஜக எதிர்ப்பு முன்னெடுத்து செய்யும் நிலையில தாவேகாவை எதிர்க்க வேண்டும்ங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக இணைவாங்களா பாஜகவுடன்? இணைவாங்களா இணைய மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இணைஞ்சா என்ன தப்பு, அதுல என்ன தவறு இருக்கு? ஏன் இவரு தானே இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்கல்ல, இவங்க தயவலாதான் இப்ப ஆட்சி வந்து நடைபெற்று இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க, நம்ம முன்னாடியே சொன்னோம். திருமாவளவன் அவர்கள் வந்து RSS ஓட பெற்ற பிள்ளைன்னு விஜய் அவர்கள் சொன்னார். வைகோ அவர்கள் வந்து கடுமையான வார்த்தையெல்லாம், அது வந்து அவர் கூட்டணியில் இல்லை அப்படின்னா எல்லாருமே கடுமையான வார்த்தையை தான் பேசுவாப்புல. அப்படி கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு ஓப்பனா சொன்னார். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொன்னாங்க, விஜய இதே மாதிரி கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம், ஓடி ஒளிகிறாரு, அவரும் பிஜேபியோட பி டீம் தானே சொன்னாங்க. இன்னைக்கு கூட இருக்கிற அத்தனை IUMல இருந்து எல்லா கட்சியும் இவர் யாரு தயவுனால ஆட்சி நடத்துறாங்களோ அத்தனை கூட்டணி கட்சிகளும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டணி இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, காசு கொடுத்து அடக்கி வச்சிருக்காங்க, பணத்தை வச்சு மிரட்டி வச்சிருக்காங்க. இவங்க சொன்னாங்கல்ல தேர்தல் பிரச்சாரத்துல, இதே முதல்வர் இவரோட கட்சியோட தலைவராகவும் முதல்வரா இருக்கணும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார்ல, இதே கூட்டணி கட்சிகள் வந்து காசுக்காக அங்க அடிமையா இருக்காங்கன்னு. இப்ப என்னங்க ஆச்சு? இப்ப எல்லாமே புனிதம் ஆயிட்டாங்களா? அந்த கட்சிகள்லாம் யார் யாரெல்லாம் உங்களை விமர்சிச்சாங்களோ, நீங்க யாரையெல்லாம் விமர்சிச்சீங்களோ அவங்க எல்லாம் இப்ப ஒன்னாக்கி திமுகவையும் அதிமுக பாஜகவுக்கு எதிராக இப்ப இருந்துகிட்டீங்க. அது நம்ம இதெல்லாம் பண்ணா விஜய் அவர்கள் பாருங்க எந்த அளவுக்கு ராஜ தந்திரியா வேலை பார்க்கறாரு. அப்படியே திமுக கூட்டணி கட்சி எல்லாம் அப்படி அள்ளிட்டாரு, அது ராஜதந்திரம். இதே பாஜக திமுக அதிமுக ஏதாவது ஒன்னா சேர்ந்தா அது வந்து தமிழகத்துக்கு எதிரி, அவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இது எப்படின்னா இவங்க பண்ற அந்த சீக்கிரமா அரசியலை வந்து தாவேகா கத்துக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். வந்ததுல இருந்தே திமுகவை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சது தாவேகா. எது கேட்டாலும் திமுக பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது குற்றச்சாட்டு சொல்ல போய் இப்ப வந்து அதே மாதிரி அதாவது எல்லா பாலும் அவங்க பக்கமே போட்டுருது. இங்க பாருங்க, அவங்க 3 பேருமே வந்து ஏதோ சதிவில பாக்குறாங்க. திமுகவும் அதிமுகவும் எங்க ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாங்க, பாஜகவோட திமுக மறைமுக உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீக்கிரமா அந்த 3 வருடத்திலேயே நல்ல ஒரு அரசியலை கத்துக்கிட்டு இப்ப நல்ல ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்மல்குமார் அவர்களுக்கு இன்னொரு கேள்வி, குதிரை பேரம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்துல இந்த நியூஸே வருது? இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் இந்த நியூஸே வருது. அவ்வளவு ஓப்பனா தூய சக்தியா இருக்கிறவங்க இங்க பாருங்க மக்களே, 108 தான் எனக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த 108க்கு இது நம்பிக்கை கொடுத்து போட்டீங்க, இன்னும் ஒரு 10 தொகுதி 20 தொகுதி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் உங்க அண்ணன் தம்பி ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதே மாதிரி பேசி ஆட்சியை கலைச்சிட்டு மக்கள் முன்னாடி போய் நில்லுங்க, அதானே தூய சக்தின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு இவங்க கூட்டணி இவங்க கட்சியில சேர்றவங்க எல்லாம் யாரு, அதுவும் பார்த்துருப்போம், காலையில சேருவாங்க, அடுத்த செகண்ட் மேல போய் கட்சி உறுப்பினராக ராஜினாமா செஞ்சு. இது எங்க நடந்தது?
நம்ம முன்னாடிலாம் சொல்றாங்க நரசிம்மராவ் அவங்க ஆட்சியில நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் தமிழகத்துல நீங்க தானே புதுசா ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ இது மாதிரி நீங்க தானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உடனே கொடுத்துருக்கீங்க. அந்த 4 எம்எல்ஏக்கு இன்னைக்கு சிக்கல், இடைத்தேர்தலில் நிக்க முடியாத அளவுக்கு அதிமுக கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சிபிஐ விசாரணை வேணும், இது வந்து குதிரை பேரம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சோஃபா போனுச்சு போகல. உதயநிதி அவர்கள் வந்து சோஃபா மாடல் சொல்லிட்டு அது ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு பண்றாரு. அதெல்லாம் தாண்டி வெளிப்படையா நமக்கு தெரியுது விஜயபாஸ்கர் அவர்கள், 2 விஜயபாஸ்கர் அவங்க இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்காங்க, நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா தூயமா ஆட்சி செய்வாங்க, யாரும் எங்களுக்கு வேணாம், அதனால நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்னீங்களா, அவங்க மேல எந்த அளவுக்கு என்னென்ன வழக்குகள் இருக்கு, இப்ப இதெல்லாம் நீங்க பேசலாம். இதெல்லாம் வாய் அடைக்கிறதுக்கு இவங்க செய்யற அந்த தப்புகள், இந்த மின்வெட்டுக்கு திமுக காரணம். இதே மின்வெட்டு திமுக ஆட்சி காலத்துல வந்தது. அப்பதான் நம்ம ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக சொல்லுவாரு, அணில் ஓடுதுங்கன்னு. அப்பயே சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசுபொருளா அமைச்சு, இன்னைக்கு அணில் எங்க ஏரியால ஓடி இருக்குங்க, கரண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது எதிர்கட்சிய குற்றம் சொன்னாங்களா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் திமுக தான் உங்களை ஆட்சி செய்யுதா? திமுக காரன் நினைச்சா கரண்ட்டை கட் பண்ணிடலாம், என்ன வேணா பண்ணிடலாமா அவங்க ஆட்சியில? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்க செய்யற அந்த தவறுகள், விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்றேன்னாங்க, 5 ஏக்கர் வச்சிருந்தாங்க, பண்ண முடியல, கஜானா காலி. அதனால இப்ப வந்து என்ன சொல்றாங்க, குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் 75,000 இப்போ 1 லட்சம் வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள், இவங்க பண்ற அந்த ஜும்லா அரசியலை மடைமாற்றத்துக்கு சும்மா திமுக, பாஜக, அதிமுக வந்து கூட்டணி சேர போறாங்க எங்க எதிர்த்து அப்படின்னு. அவங்க சேர்றாங்க, சேரல. நீங்க சொன்ன மாதிரி அது குற்றச்சாட்டுக்கு நீங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு பார்த்தா, காசு வச்சு அடிமை, பணத்துக்காக அடிமையா இருக்க கூட்டணி கட்சின்னு சொன்னவங்க தான் உங்க கூட்டணியில இருக்கீங்க. சோ அந்த சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு கை நீங்க ஏத்தாவங்க 4 கை உன்னைய பார்த்தேன்னு. அதனால சட்டத்துறை அமைச்சர் அவரு அந்த குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு பார்த்துட்டு சொன்னா நல்லா இருக்கும். கார்த்திக் ஜி, நீங்க சொல்றது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த குதிரை பேரம்ங்கிறதே தாவேகா வந்த பிறகுதான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால ஆட்சியில் தொடர்ந்து நவோதயா பள்ளிகளுக்கான தாவேகாவினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? போவாங்களா, மாட்டாங்களா? ஏத்துப்பாங்களா, ஏத்துக்காம இருப்பாங்களா? ஏத்துப்பாங்களா, ஏத்துக்காம இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சோடனே இன்னைக்கு முதல்வர் இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர் வந்து சொன்னதே வந்து, அரசியல் ரீதியா தான் எங்களுக்கு திமுகக்கு எதிரி, ஆனா கொள்கை ரீதியா பாஜக எதிரி. அதனாலதான் அவங்க வந்து திமுக என்னெல்லாம் கொள்கை வச்சிருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வியா பிளேஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது திருப்பரங்குன்றம் விஷயமா இருக்கட்டும், இல்ல மும்மொழி கொள்கை என்இபி கொண்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையுமே திமுகவோட கொள்கையில சற்றும் மாறாத 2.0வா தாவேகா அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. பட் இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நவோதயா வேணும் அப்படிங்கிறதுக்கு பாஜக காரங்க போடுறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இது காங்கிரஸ் வந்து போராடணும். ஏன்னா காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், காங்கிரஸ்ல மன்மோகன் சிங்கும் யாரோ கிடையாது, அவங்களோட ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இது ஒரு பெரிய தொலைநோக்கு. நான் படிச்ச மாதிரி இந்த கல்வி எல்லாருக்கும், ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர் கனவா வந்து கொண்டு வந்த திட்டம் தான் இந்த நவோதயா பள்ளி. நம்ம இதுல 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 1. இதுல பயன்பெற போறவங்க யாருன்னா ஏழை எளிய மாணவர்கள் தான். ஏன்னா இது ஃபுல்லா ரெசிடென்சியல் ஸ்கூலு, பணமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் 10வது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப சொற்பம் தான் ஃபீஸா வாங்குறாங்க. அவங்களே எல்லா பொருட்களும் கொடுத்துறாங்க, ஸ்கூல் பேக்ல இருந்து நோட்ஸ் புக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க, ஹாஸ்டல் சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்ப இது யார் பயன்பெற போறா? ஏழை எளிய மாணவர்கள் தான் பயன்பெற போடவே போறாங்க. இவங்க சொல்றாங்க மொழி தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. மொழியை தீவிரமா பெருசா நம்ம அளவுக்கு எப்படி பெருசா நினைக்கிறாங்களோ அதேதான் கர்நாடகா, அதேதான் குஜராத், வெஸ்ட் பெங்கால், அவங்களும் பெரிய மொழியை வந்து ரொம்ப பற்றா நினைக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ரொம்பவே கொள்கை ரீதியாவே இவங்களுக்கு மேல தாவேகா கொள்கை ரீதியாலாம் பெருசா வந்து பிஜேபியோட இல்லை,
கொள்கையாவே பெரிய எதிரியா இருக்கிறது கம்யூனிஸ்ட் முன்னாடி கேரளால ஆரம்பிச்சு. வெஸ்ட் பெங்கால் சொல்லவே வேணாம். எதுக்கு எடுத்தாலும் எந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள் போணுச்சுன்னு நம்ம காங்கிரஸ் ஆள்ற மாநிலம் எல்லாத்துலயுமே நவோதியா இருக்கு. ஒரே ஒரு மாநிலத்துல இல்லைன்னா அது இங்கதாங்க. நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியானே ஒத்துக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா அவங்க நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க. இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குற அளவுக்கு இந்த நார்த் ஈஸ்ட் கூட நவோதய பள்ளிகள் இருக்கு. ஆனா இங்க நவோதய பள்ளிகள் இல்ல. மும்மொழி கொள்கையில ஹிந்தி தான் காரணம்னு சொல்றாங்க. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நீங்க இன்னி வரையும் ஏங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்ரூவல்? அதுவும் சென்ட்ரல் நடத்துறது தானே. இதுல இதுவும் சென்ட்ரல் நடக்குது, அதுவும் சென்ட்ரல் நடக்குது. அதுல தானே ஹிந்தி இருக்கு. மக்கள் போய் கொண்டு கொண்டு எத்தனை பேர் கடன் வாங்கி போய் சேர்க்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா திமுக ஆள்றப்ப திமுக நிறைய பேர் இருக்காங்க, நடத்துறாங்க. இதுல விஜய் அவர்களும் பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அதனால இந்த மாதிரி பள்ளிக்கூடம் வந்தா தனக்கு வருமானம் போயிடுமோ, படத்துல வரல. சோ இதுலயும் வருமானம் போயிடுச்சுன்னா கஷ்டப்படுவோங்கிறனால இத தடுக்கிறாரோங்கிற ஒரு கேள்வியும் வருதுல, விமர்சனமும் வருதுல. அவங்க எங்க ஹிந்தி கட்டாயம் சொன்னாங்க? ஜட்ஜு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி கட்டாயம் எங்க இருக்கு? அதுல உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கலன்னா சமஸ்கிருதம் படிச்சுக்கங்க, எதை வேணா படிச்சுக்கங்க. தேசிய கல்விக் கொள்கை 8வது வரையும் நீ தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் தாய்மொழி ரொம்ப கண்டிப்பா படிச்சாகணும்னு சொல்றதுதான் NEPA. இங்க நம்ம தமிழே படிக்காம 12வது வரையும் பாஸ் ஆன சூழல் இருக்குல்ல. நம்ம சென்னை கார்பரேஷன் உருது சொல்லி தராங்க. 3வது லாங்குவேஜ் இங்க என்ன இல்லாமையா இருக்கு? உருது இருக்கு, பிரெஞ்சு லாங்குவேஜ்லாம் சொல்லி தராங்க. அப்படி இருக்கப்ப ஒரு மாணவன் ஹிந்தி கத்துறதுல என்ன இருக்கு? இங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குற சபா இருக்கு சென்னையில. அதுல சவுத்துலயே அதிகமா ஹிந்தி கத்துக்கிறது தமிழகம் தான் இருக்குன்னு அவங்க ஒவ்வொருத்தரையும் பட்டியல் வெளியிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை இன்னும் இந்த திராவிட அரசியலை கையில எடுத்து மொழிய சும்மா ஒரு விக்டிம் கார்டா பிளே பண்ணா, இவங்க சொல்றதுல என் ஆட்சி எல்லாருக்கும் அண்ணன் தம்பி, குறிப்பா ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்கள லிஃப்ட் பண்றதுதான் என் ஆட்சின்னு, இதுதான் பெரிய பாதிப்பா இருக்கும். கோர்ட்டு தீர்மானமா சொல்லிடுச்சு. வேணுமா வேணாமான்லாம் உங்களுக்கு கேட்கல. நிலம் எங்க இருக்கு, எங்க தரப்போறீங்கன்னு அவங்க கேட்கிறோம். அது இவங்க கேட்ட 11 வாரம் வேணும், அந்த டைமும் தராம 3 வாரமும் என்னமோதான் டைம் கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம். இவங்க இதுலயும் மீண்டும் திமுக 2.0 நாங்க, எங்களோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை. மேல்முறையீடோ இல்ல அது அடுத்த ஹியரிங்ல என்ன இவங்க பதில் சொல்ல போறாங்களோ என்னங்கிறது தான் கொடுத்துட்டு பார்க்கணும்.